பொதுவாக இந்து கோயில்களுக்கு போகும்போது சில கோயில்களில் ட்ரெடிஷ்னலாக இருக்கிற கோயிலில் வந்து மேலே சட்டை எதுவும் போடாமல் வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன காரணம் அப்படின்னு தெரியாது. சில பேர் நான் சட்டை போட்டு தான் போவேன், சட்டைலாம் ரிமூவ் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. சில பேர் மற்ற கோயிலெலாம் அலோவ் பண்ணுறாங்க, நீங்கள் மட்டும் ஏன் அலோவ் பண்ண மாட்டேன்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இதெல்லாம் கோயிலில் விவாதம் நடக்கும். பட் உண்மையான காரணம் என்ன, சட்டை போட்டுட்டு வந்து உள்ளே வர வேண்டாம் அப்படிங்கிற காரணம் என்ன அப்படின்னா, கோயில்களில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பிரபஞ்ச சக்தியை வந்து கலசங்கள் மூலமாக உள்ளே இழுத்து அந்த கர்ப்ப கிரகத்துக்கு கொடுக்குறாங்க. இது எல்லா கோயிலினுடைய செயல்முறையும் அதுதான். பிரபஞ்சத்தில் வந்து நிறைய சக்திகள் இருக்குது. அந்த பிரபஞ்ச சக்தி அப்படியே கும்பாபிஷேகம் வழியாக, மற்ற பூஜை புனஸ்காரம் ஆராதனைகள் வழியாக, அந்த கலசங்கள் வழியாக உள்ளே இறக்கி அந்த உள்ளே இருக்கிற மூலவருக்கு ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுப்பாங்க. அங்கே இருக்கிற விக்கிரகங்களுக்கு எல்லாமே, எல்லா சிலைகளுக்கும் அந்த எனர்ஜி கொடுத்துருப்பாங்க. அது எனர்ஜி வந்து 24 ஹவர்ஸ் 365 வெளியே வந்துக்கிட்டே இருக்கும். அதில் எவ்வளோ கூட நம்ம வாங்கிக்கிறோமோ அவ்வளோக்கு நம்மக்கிட்ட இல்லை, அங்கே வாங்குகிறோம். நம்மக்கிட்ட கம்மியாக இருக்குது, அங்கே போய் வாங்குறோம், எனர்ஜி வாங்குகிறோம். அதுக்காக தான் கோயிலுக்கே போகிறோம். கோயிலுக்கு எதுக்கு போகிறோம்? கடவுளை பார்த்து தரிசனம் பண்ணுறதுக்காக போகிறோம். இவங்க போகிறது வந்து இவங்களுடைய தேவைகளை, இவங்களோட குறைகளை புலம்பிட்டு வரத்துக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு எல்லா புலம்புலாம் புலம்பிட்டு, என்னென்ன டிமாண்ட் வைக்கணுமோ எல்லாம் வச்சுட்டு, என்ன கேட்கணுமோ கேட்டு, அது புலம்பிட்டு எல்லாம் மனசுக்குள்ளே நடக்கும். எல்லாம் வெளியே ப்ராசஸ் வெளியே தெரியாது, உள்ளே தான் தெரியும். கும்பிட்டு வருவாங்க. ஸோ அப்போ அந்த எனர்ஜி வந்து அந்த மூலவர்கிட்டேருந்து நம்ம வாங்கிறதுக்காக தான் போகிறோம். அப்போ அந்த எனர்ஜி அங்கே போகும்போது நம்ம ரிசீவிங் மோட்டில் போகணும். அந்த மாதிரி ரிசீவிங் மோடில் போகும்போது நம்ம அப்பர் பாடியில் வந்து இருக்கிற அப்பர் சக்ராஸ் தான் வந்து எனர்ஜியை வந்து கிரேஸ் பண்ணுறதுல நம்பர் 1. நம்ம உடம்புல வந்து நிறைய சக்கரங்கள் இருக்குதுன்னு தெரியும். அதில் அப்பர் சக்ராஸ், லோயர் சக்ராஸ்ன்னு இருக்கணும்னு தெரியும். விஷயம் சக்கரா பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அப்போ அந்த மேலில் இருக்கும்போது நம்ம சகஸ்ராரத்தில் இருந்து மணிப்பூரக சக்கரம் வரைக்கும் இருக்கிற சக்கரங்கள் வந்து எனர்ஜி வாங்கும். அப்போ நீங்கள் ஓப்பன் பாடியில் போனீங்கன்னா சாதாரணமாக சட்டை அணிந்து போகிறத விட அந்த டைமில் வந்து சட்டையை இல்லாமல் பேக் பாடியோட மேலே போகும்போது அந்த எனர்ஜி வந்து நமக்கு அதிகமாக கிடைக்கும். அங்கேருந்து எனர்ஜி வந்து நமக்கு அதிகமாக கிடைக்கும். அதனால தான் அவங்க வந்து சட்டையை கழட்டிட்டு போங்கன்னு சொல்கிறாங்களே ஒழிய வேறு காரணம் எதுவும் கிடையாது. அப்போது சட்டையை கழட்டிட்டு போனால் நம்ம போன பர்பஸ் வந்து ஃபுல்லாக சர்வ் ஆகும். அந்த கடவுள்கிட்டேருந்து அந்த முழு எனர்ஜியை முழுசாக வாங்கிக்கிறீங்க. அப்படி இல்லைன்னா ஒரு பார்ஷியலாக நம்ம வாங்க போகிறோம், அவ்வளோதான். அப்போ கோயில் நிர்வாகத்துக்கிட்ட வந்து சண்டை பிடிக்கிறதோ, ஆர்வங்கிட்ட போய் ஆர்குமெண்ட் பண்ணுறதோ, நான் சட்டை போட்டு தான் போவேன்னு பண்ணுறதோ, அது தேவையில்லாத விஷயம். அதை ஃபாலோ பண்ணால் நமக்கு அதிகமாக நல்லது, அதை ஃபாலோ பண்ணால் நமக்கு குறைவாக நல்லது கிடைக்கும், அவ்வளோதான் விஷயம். வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம எவ்வளோ வாங்கிக்கிறோன்றது தான். அவங்ககிட்ட ஆர்குமெண்ட் பண்ணிட்டு அதெல்லாம் முடியாது, நான் சட்டை போட்டு தான் போவேன், அது ஏன் நீங்கள் மட்டும் அப்படி சொல்கிறீங்க, நீங்கள் என்ன பெரியடா பேசுகிறீங்க அப்படின்னு அவங்ககிட்ட நம்ம வார்த்தை போனால் அவங்களுக்கு ஒன்றும் நஷ்டம் கிடையாது, நமக்கு தான் நஷ்டம். அதனால் அவங்க நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி கோயிலுக்கு போனாங்கன்னா அட்லீஸ்ட்டு அந்த மாதிரி முறையில் நீங்கள் போட்டு தான் போனோன்னா போட்டு போங்க, தப்பு இல்லை. அட்லீஸ்ட் அவங்க வந்து அதை வேண்டாம், அதை ரிமூவ் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லும்போது அதை ஹானர் பண்ணுங்கள். அதை ஹானர் பண்ணி அந்த மாதிரி கோயிலுக்கு போயிட்டு வணங்கிட்டு வந்தால் உங்களுக்கு தான் நன்மை. அதனால் அந்த மாதிரி சட்டையை கழட்டிட்டு உள்ளே போயிட்டு கும்பிட்டுட்டு அந்த எனர்ஜியெல்லாம் வாங்கிட்டு அப்புறம் அது பிறகு நீங்கள் வந்து சட்டை போட்டுக்கலாம். அது தவறான நடைமுறை இல்லை. என்ன காரணம்னு தெரியல, அது காரணத்தை வந்து அவங்களுக்கும் சொல்ல தெரியாது, கோயில் நிர்வாகத்தில் இருக்கிறவங்களும் சொல்ல தெரியாது. என்ன காரணத்தினால வந்து சட்டை காட்டணும். அவங்க சொன்னாங்க, குருக்கள் சொன்னார், மூதாதிகள் தாத்தா சொன்னாங்க, அப்பா சொன்னாங்க, கோயிலில் குருக்கள் சொன்னாங்க, சட்டை கழட்டு. எதுக்காக சட்டை கட்டணும்னு தெரியாது. அந்த சயின்டிஃபிக்காக மக்களுக்கு புரிய வைக்கணும். அந்த டிவைன் எனர்ஜியை அந்த மூலவர்கிட்டேருந்து வாங்கிறதுக்காக உள்ளே போகும்போது அப்போ நீங்கள் ஓப்பன் பாடியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பவர் அதிகமாக கிடைக்கும், அது உங்களுக்கு நல்லது, கடவுளுடைய அருள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் அப்படின்றதுக்காக சொல்லப்பட்டதுன்னு அவங்களுக்கு தெரியலை. அதனால் அவங்க சொல்லலை, அவ்வளோதான். இனிமேலாவது இந்த யூடியூப்பை பார்க்குறவங்க நீங்களாவது தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொல்லுங்கள். அவங்க கம்பல் பண்ணாதான் இல்லை, பொதுவாகவே எந்த கோயிலுக்கு போனாலும் அந்த மாதிரி இருந்தால் நல்லது தான். அட்லீஸ்ட்டு யாரும் சொல்லலைன்னா தான் அந்த கோயிலுக்கு நீங்கள் போட்டு போயிடுறீங்க. அட்லீஸ்ட் சொல்கிற கோயிலுக்காவது இந்த மாதிரிலாம் ரிமூவ் பண்ணிட்டு வாங்க, சட்டை இல்லாமல் வாங்கன்னு சொல்கிற கோயிலுக்காவது சட்டை இல்லாமல் போங்க. அதே மாதிரி கோயிலில் போனாலும் கோயிலில் வந்து சில பேர், நிறைய பேர் கடவுளை கும்பிடும்பொழுது கண்ணை மூடிக்குவாங்க, கண்ணை மூட்டு கும்பிடுவாங்க. அது தவறான முறை. கண்ணை மூடிக்கக்கூடாது. நீங்கள் கடவுளை உள்ளே வணங்கும் பொழுது வணங்கத்துக்காக தான் போகிறீங்க, அதுக்காக மெனக்கட்டு கோயிலுக்கு போகிறீங்க. போகும்போது கண்ணை திறந்து வச்சு அவர்கிட்ட ப்ரே பண்ணுங்க. அங்கேருந்து எனர்ஜி உங்களுக்கு வருது, அது கண் வழியாக உள்ளே போகும். நீங்கள் அங்கே போனாலே அந்த எனர்ஜி உங்களை பெனட்ரேட் ஆகி உள்ளே போகும், ஆறாக்குள்ளே போகும். ப்ளஸ் கடவுளை வந்து கண் திறந்து பார்த்து வணங்கு, கடவுளை கண் திறந்து பார்த்து வணங்கு. கண்ணை மூடிக்கிட்ட நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணுறாங்க, கண்ணை மூடிக்கிறாங்க.
கண்ணை மூடிக்கிறாங்க. கண்ணை மூடிக்க வேண்டாம், கண்ணை திறந்து பாருங்கள். கண்ணை திறந்து அந்த தெய்வத்தினுடைய உருவத்தை, அந்த விக்கிரகத்தை, அந்த மூளை வரை பார்த்து கும்பிடுங்க. அது 1 நிமிஷம் 2 நிமிஷம்னாலும் அதை பார்த்து கும்பிடுங்க. அதுதான் நல்லது. கண்ணை மூடிக்கொள்ள வேண்டாம். அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் வந்து பெண்கள் போனீங்க, ஆண்கள் போனீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், ஆண்கள் வந்து எப்பயுமே கடவுள்கிட்ட பார்க்கும்போது ஆப்போசிட் சைடில் நின்று கும்பிடணும். பெண்கள் வந்து அவங்களுடைய வலது பக்கம் கடவுளை பார்த்த மாதிரியும், ஆண்கள் அவங்களுடைய இடது பக்கம் கடவுளை பார்த்த மாதிரி இருந்து கும்பிடணும். இன்றைக்கி இதுவும் நிறைய பேர் தெரியுது. எப்படி வேணாலும் கும்பிடுறாங்க. எப்படி கும்பிட்டாலும் அருள் கிடைக்கும், அது வேறு சமாச்சாரம். இப்படி நான் சொல்கிற மாதிரி கும்பிட்டா கடவுளுடைய அந்த அருள் வந்து உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். கடவுள்னு வர சக்தி வந்து உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். எப்படி கும்பிடணும்? கடவுளை கும்பிடுறீங்க அப்படிங்கும்போது உங்களுடைய இடது பாகம், ஆண்கள் வந்து அவங்களுடைய இடது பாகம் லெஃப்ட் சைடு கடவுளை பார்த்த மாதிரி இருக்கணும். பெண்கள் அவங்களுடைய வலது பாகம் ஆப்போசிட்டில், ஆண்களுக்கு ஆப்போசிட்டில் வலது பக்கம் ஆப்போசிட்டில் அவங்க பார்த்த மாதிரி இருக்கணும். அப்போ பெண்கள் கும்பிடும் பொழுது அவங்களுடைய வலது பக்கம் கடவுளை பார்த்த மாதிரி இருக்கணும். ஆண்கள் கும்பிடும்போது அவங்களுடைய இடது பக்கம் கடவுளை பார்த்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி இருந்து கும்பிடும்போது அங்கே மூலவர்கிட்ட உங்களுக்கு கிடைக்கிற அதிகமான சக்தி உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். இப்படி தான் திருப்பதிலையும் கும்பிடணும். ஆனால் அப்படி கும்பிட விடுறதில்ல. அவங்க போகும்போதே ஜர்கண்டி தள்ளி விட்ருவாங்க. முன்னால் 2 பேர், பின்னால் 2 பேர், அங்கே பார்க்கறதுக்கே விட மாட்டாங்க. அப்படி இழுத்து விட்டு தவறுனா அப்படி கும்பிடக்கூடாது தான். அவங்க இப்போ நான் சொன்ன மாதிரி தான் கும்பிடணும். ஆண்கள் இடது பக்கம் இருக்கிற மாதிரி, பெண்கள் வலது பக்கம் இருக்கிற மாதிரி தான் கும்பிடணும். ஆனால் அங்கே வர கூட்டம், அங்கே வர மக்களுடைய எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அங்கே இருக்கிற டைமுக்குள்ளே அவங்கள அனுப்பணும் போது 2 பேர் அவங்க கோயில் ஊழியர்களை, ஆம்பளைங்களை பொம்பளைங்களை இழுத்து ஜர்கண்டி இழுத்து விட்டுட்டே இருப்பாங்க. அவங்க முடியலை தான். ஆனால் அந்த மாதிரி சொன்னாங்க, அப்படியே பார்த்துட்டு வர வேண்டியது தான், வேறு வழி இல்லை. ஏதோ அந்த வரைக்கும் கிடைக்கிற பவர் வரைக்கும் வாங்கிக்கிட்டு இதுவே பெரிய சந்தோஷம், ஏழுமலை யானை அப்படி சொல்லிட்டு கும்பிட்டு வந்துட வேண்டியது தான், வேறு வழியில். ஆனால் எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் வந்து இந்த நான் சொன்ன முறையில் இங்கே கடவுளை வணங்கும்போது உங்களுக்கு அந்த என்ன பர்பஸ்க்காக இங்கே போய் வணங்குறீங்களோ, என்ன ஒரு கடவுள்கிட்ட ஒரு அருள் கிடைக்கணும், அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த நடைமுறையை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கோயிலில் போய் கும்பிட்றதுல கூட இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது. சாமியை வந்து பார்த்து கும்பிடணும், ஆண்கள் இடது பக்கம் பார்த்த மாதிரி இருக்கணும், பெண்கள் வலது பக்கம் பார்த்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் ஆன்மீக அறிஞர்கள் சொல்லணும், யாரும் சொல்ல மாட்டேன்றாங்க. அட்லீஸ்ட் டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டலாவது சொல்கிறோம். இதையாவது கேட்டு இதையாவது ஃபாலோ பண்ணி அந்த கடவுளுடைய அருளை நீங்கள் கொஞ்சம் அதிகமாக வாங்கிக்கங்க. சரியா? டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் வழங்கும் விழிப்புணர்வு இது.